எனக்கு தனிப்பட்ட விதத்துல எனக்கு கிடைச்ச சில வெளிப்பாடுகளை நான் சொல்றேன். உதாரணத்துக்கு சாம்பிள் இது. ஏன்னா இது உங்களுக்கு புரோஜனமா இருக்கும். இதுதான் கிடையாது. எனக்கு வேதத்துல இருந்து கிடைச்ச சில வெளிப்பாடுகளை நான் சுருக்கமா சொல்றேன். இது ஒரு சாம்பிள். இது மாதிரி உங்களுக்கு வெளிப்பாடுகளை நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கணும். இப்ப பீலியாம் காரியத்துல பாக்குறோம். என்ன அவன் புத்தகத்துல பாக்குறோம். பீலியாம்கிட்ட கொஞ்சம் பேர் தங்கி இருக்கிறாங்க. ஏன்னா பீலியாமுடைய என்ன பண்ணிக்கார், ஆண்டவர் ஒரு கிருபை வரம் கொடுத்திருக்கிறார். இவர் யாரை சபிக்கிறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டுருவாங்க, இவர் யார் ஆசிரியர்களோ அவங்க ஆசிரியக்கப்பட்டுருவாங்க. அப்ப பாலாக் ராஜா என்ன பண்றான், பீலியாம கொண்டு சபிச்சிடலாம் இஸ்ரவேல் ஜனங்களை. அப்படி சபிச்சுட்டாருன்னா நம்ம போய் என்ன பண்ணிடலாம், அவங்களோட போர் செஞ்சு அவங்கள தோக்கடிச்சிடலாம்னு நினைக்கிறான். அதுக்காக கொஞ்சம் பேர் அனுப்புறான். அவங்க எல்லாம் தங்கி இருக்கிறாங்க. பீலியாம் நான் கத்தட்ட கேட்கிறேன்றாரு. கத்தட்ட ராத்திரி கேட்கும். கத்த சொல்றாரு, இல்ல நீ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க, ஆல்ரெடி ஐ ஹவ் பிளஸ்ட் தம், நான் ஏற்கனவே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சிருக்கேன், நீ சபிக்காதன்ட்ட, போகாதன்ட்ட. உடனே ஆண்டவர் இப்படி சொல்றாருங்க, போகக்கூடாதுன்னு சொல்றாரு, அனுப்பிச்சு வச்சிடறாரு. அதை கூட இன்னும் நல்ல பவர்ஃபுல், நல்ல அதிகாரம் உள்ள அதிகாரிகளை பாலாக் ராஜா அனுப்புறான். மீண்டும் போய் அவரு கேட்கிறாரு பீலியாம்கிட்ட. அப்ப எனக்கு இதுல வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற ஜனங்க கூட, பீலியாமோட இருக்கிற தங்கி இருக்கிற ஜனங்களை யாருன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தருக்கு தெரியும். பீலியாமுக்கு தெரியுதான்றத கேட்கிறார். இவங்கெல்லாம் யாருன்னு கேட்கிறார். இவங்கெல்லாம் யாரு, எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்கிறார். ஏன்னா பீலியாமுக்கு தெரிஞ்சிருக்கான்னு கேட்கறதுக்காக. இதுதான் ரெவலேஷன்றது. அங்க அப்படி வெறுமனை பாத்தீங்கன்னா வந்தாங்க, 2 இடம் கேட்டாரு. அதுக்கப்புறமும் ஆண்டவர் போகாதுன்னு போது இவர் போனாரு. போற வழியில இவரை தடுத்து நிறுத்தி ஒரு கழுத வாயில பேசுறாரு. கழுத பேசிச்சு, இது தேவ சித்தம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் இவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் சொல்லி அவங்க போய் ஆசீர்வதிச்சாருன்றது வெளிப்புறமா தெரிகிற கதை, இன்சிடென்ட்ஸ், நிகழ்ச்சிகள். ஆனா உள்ள இருக்கிறது இந்த ஒரு வெளிப்பாடு. சபிக்க கிளம்பின பீலியாமை தடுத்து நிறுத்தி ஆசீர்வதிக்க வைத்தார். அது ஒரு வெளிப்பாடு. அவங்க யாருன்றது ஆண்டவருக்கு தெரியும். பீலியாமை யோசிக்க வைக்கிறார், இவங்க எல்லாம் யாருன்னு. அப்ப நம்மளை போல சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட ரெவலேஷன் எங்க இருந்து வருதுன்னா, மாறி மாறி ஆண்டவர் பேச மாட்டாருன்றது. ஏன்னா முதல் தடவை பீலியாம் கேட்கிறாரு, தேவ சித்தம் இல்லைன்ட்டார். ஆண்டவர் இல்ல போகாதன்ட்டார், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க போகாத, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன்ட்டாரு. திரும்பவும் போய் கேட்கிறாரு. அப்ப யோபு 33வது அதிகாரம் 14வது வசனத்துல எலிகு சொல்றார், தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஆண்டவர் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான், அதை மாத்தி பேச மாட்டாருன்றதான். அதான் வெளிப்பாடுங்க. அப்ப நமக்கு என்னன்னா, நம்ம சுற்றி யார் இருக்காங்க, எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்றத நம்ம தெரிந்து கொள்ளணும் என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருன்றத நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்ம பார்க்கும்போது ஒரு ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரான்னு பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அதை நீங்க என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இவங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு மருமகள் இருக்கும், அதை எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. அங்க நிறைய ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும். 4 ஃபேமிலி 5 ஃபேமிலி சேர்ந்து இருப்பாங்க. அது ஒரு பிள்ளை ஆண்டவர் ரொம்ப நேசிச்சு ஆண்டவருக்காக இருக்கும். ஆனா அது வேலைக்காரி மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம போகும்போது சொல்லுவாரு, என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை இந்த பிள்ளையுடைய நுகத்துடைய முறிச்சு போடுவேன், இவங்களுடைய ஆளுகையெல்லாம் முறிச்சு போடுவேன், அது சொல்லிட்டு போடுவார். அங்க பெரிய ஆசீர்வாதம் கடந்து வரும். அங்க யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப முடியாம போகும், இந்த பிள்ளை மூலமாக அங்க ஒரு அற்புதம் நடக்கும். அந்த மாதிரி வெளிப்பாடு இருந்தா தான் அங்க சொல்ல முடியும். இது வெளிப்பாடு. இந்த பீலியாம் காரியத்துல என்ன வெளிப்பாடு, அதை மட்டும் தான் நான் சொல்றேன் நான். அதே மாதிரி கிதியோன், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, இவங்க விதைக்கிறதெல்லாம் மீதியான அழிச்சிட்டு போறான். எப்பெல்லாம் அவங்க போய் விதைக்கிறாங்களோ அப்பெல்லாம் மீதியான அழிச்சிட்டு போயிடறான். அப்ப ஆண்டவர் பேசும்போது, நீர் எங்களோடு இருந்தால் ஏன் இது நடக்குதுன்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ள இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒண்ணும் பேசலைங்க. நீர் என்னோடு இருந்தால், ஆண்டவர் நீர் என்னோட இருந்தால் ஏன் இந்த மீதியாளர் என்னை இப்படி அழிச்சு போட்டு போறான் போது ஆண்டவர் சைலண்டா இருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஐ நோ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு கிதியோன். எனக்கு தெரியும், நான் தான் அனுமதிச்சேன்றதான் அங்க பதில். நம் வாழ்க்கையில் கர்த்தர் மௌனமாய் இருக்கிறார் என்றால் சும்மா இருக்கவில்லை, செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். அதான் வெளிப்பாடு நமக்கு. நம்ம சும்மா இருக்காங்க, சும்மா இல்லை.
அவர் வந்து மூவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அன்னாள் வாழ்க்கையில மேலோட்டமா பார்த்தோன்னா பல வருடங்களா குழந்தை இல்லைன்றதா நமக்கு. ஆனா நல்ல ஆழமா சிந்திச்சோம்னா, ஏலிக்கு அப்புறம் அவருடைய குமாரர்கள் ஓப்பனிங் பினகாசும் அவங்க பாவத்தின் நிமித்தம் ஒரே நாள்ல செத்து போவானுங்க. அதுக்கப்புறம் ஏலியுடைய ஸ்தானத்துல ஒரு ஆசாரியனை வரணும். அவன் தீர்க்கதரிசியாக பயன்படுத்த போறார். அது யாருன்னு அந்த சாமுவேல். அந்த சாமுவேலை இந்த அன்னாளுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக அன்னாளை காக்க வச்சுக்கிட்டு இருக்கிறார். அதான் வெளிப்பாடாங்க. ஏன்னா ஏலிக்கு வந்து 98 வயசு. அப்ப 1 சாமுவேல் 4:15 வசனத்துல படிச்சீங்கன்னா ஏலிக்கு 98 வயசு. ஆனா என்ன ஆகும் 8:25 பாத்தீங்கன்னா 50 வயசுக்கு மேல ஒரு ஆசாரியன் இருக்கக்கூடாது. அவன் கேட் கீப்பரா போயிடணும், வாசல் காக்கிறவனா போயிடணும். ஆனா 98 வயசு வரைக்கும் 50 வயசுல ரிட்டையர்ட் ஆக வேண்டிய ஏலிய 98 வயசு வரைக்கும் காத்து வச்சிருக்காரு. ஏன்னா இந்த சாமுவேலை கொண்டு வர்றதுக்காக. அதே மாதிரி சாமுவேல் வந்து எப்படின்னா அன்னாளுக்கு ஒரு தீர்க்கதரிசியின் தாய் என்ற ஸ்தானத்தை கொடுக்கிறார். சாதாரண குழந்தை இல்லை. மரியாளுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ கொடுத்து எப்படி கனப்படுத்தினாரோ அப்படி போல வந்து எலிசபெத்துக்கு யோவான் ஸ்நானகனை ஒரு குழந்தையா கொடுத்து எப்படி கனப்படுத்தினாரோ அப்படி போல அன்னாளுக்கு சாமுவேல்ன்ற ஒரு தீர்க்கதரிசி, மகா பெரிய தீர்க்கதரிசிய பிள்ளையா கொடுத்து அன்னாளை கனப்படுத்துறாரு. அதுக்காக காத்திருக்க வைக்கிறார். அது நமக்கு வெளிப்பாடு. அநேக நாள் காத்திருக்க வைக்கிறாருன்னா ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி அன்னாள் ஜெபிச்ச போது பதில் கிடைக்கல, உபவாசித்த போது பதில் கிடைக்கல, அழுத போது பதில் கிடைக்கல, நிந்திக்கப்பட்ட போது பதில் கிடைக்கல, பொருத்தனை பண்ணின போது பதில் கிடைத்தது. அதில் அது ஒரு வெளிப்பாடு. அதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு ஸ்டேஜா கொண்டு போவார். அந்த மாதிரி நமக்கு இதே மாதிரிதான் கொண்டு போவார்ன்றதுதான். அதே மாதிரி இன்னொரு காரியம், துதிக்கும் போது எரிகோ கோட்டை இடிந்து விழுந்ததுன்றது யோசுவா 6:20 பாக்குறோம். அதே மாதிரி சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் துதித்த போது சிறைச்சாலை கதவுகள்லாம் திறந்துருச்சு, சங்கிலிகள்லாம் அருந்து விழுந்துருச்சுன்னு பாக்குறோம். அது அப்போஸ்தலர் 16:25-26. இந்த 2 இன்சிடென்ட் நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, துதிக்கும் போது அற்புதம் நடக்குது, எரிகோ கோட்டை இடிந்து விழுது. அதே மாதிரி துதிக்கும் போது பூமி அதிர்ச்சி உண்டாகுது, கதவுகள்லாம் தானா திறந்துருச்சு. கர்த்தர் திறக்கிறாரு, சங்கிலி எல்லாம் அருந்து விழுந்துருச்சு, கர்த்தர் தான் செய்யறாரு அதை. அப்ப இந்த 2 இன்சிடென்ட் என்னன்னா அல்லேலூயா ஆமென்ற கூடாது. அங்கதான் நம்ம வந்து மிஸ்டேக் பண்றோம், தவறு பண்றோம். அது என்ன ஆண்டவரை கத்துக்கணும்னு கேட்கணும். துதிக்கும் போது என்ன நடக்குது? துதிக்கும் போது துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற சர்வ வலிமை உள்ள தேவன் தேவ தூதர்களோடு தேவ சேனையோடு பரமசேனையோடு இறங்கி வந்து அந்த எரிகோ கோட்டை இடிந்து விட பண்ணிட்டார். நம்ம பாக்குறோம் ஒரு தேவதூதன் 1,85,000 பேரை சங்கரித்தான்னு பாக்குறோம். அப்ப அவ்வளவு தூதர்களோட இறங்கி வந்து அவர் தான் அதை காலி பண்றார் மொத்தத்தையும். அவர் தான் சிறைச்சாலை கதவை திறக்கிறார். அப்ப நம்ம துதிக்கும் போது துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர் இறங்கி வருவார், தேவதூதரோட இறங்கி வருவார், அற்புதம் செய்வார். அதுதான் அந்த சீக்ரெட். அதே மாதிரி 2 சாமுவேல் 16:5-16 சீமேயி தாவீதை நிந்திக்கிறான், தூஷிக்கிறான், கல்லவாரி போடுறான், மண்ணவாரி போடுறான். இவர் ஏற்கனவே அப்சலோமுக்காக என்ன பண்றாரு? இவர் சோர்ந்து போய் அப்சலோமுக்கு சிங்காசனத்தை விட்டுட்டு போறாரு. ஏன்னா இவர் அவனை வந்து கொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. அவன் கொஞ்சம் பேரோட வரான், இவர் மொத்த ராணுவத்தோட இருக்கிறார். அவனை அடிச்சாருன்னா அவன் செத்து போயிடுவான். மகனுக்காக இறக்கப்பட்டு என்ன பண்ணிட்டாரு? மகனை கொல்லக்கூடாதுன்னு சிங்காசனத்தை விட்டுட்டு அழுதுகிட்டே போறாரு. இப்படி ஒரு மகனான்னு சொல்லி அப்பதான் அந்த சீமையை வந்து என்ன பண்ணான்? தூசிக்கிறான். இரத்த பிரியனே பதவிக்கு ஆசைப்பட்டவன் போது கூட இருக்கிற அபிசாயி ஒரு செத்த நாயோட தலையை திருப்பி மாதிரி தலையை திருப்பி என்பது தாவீது என் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். நார்மலா பிஹேவ் பண்ணல அவரு. அதனாலதான் அந்த வெளிப்பாடு. 300 பேரை ஒருமிக்க வெட்டி போடுறவன் அபிசாயி, பயங்கர பலசாலி அவன். யோவாபுடைய சகோதரர்கள் யோவாப், ஆசேகேல், இந்த அபிசாயி எல்லாம் 3 பேர் சகோதரர்கள், தாவீதோட அத்தை பசங்க. இந்த அபிசாயி கூட வரான்னு சொல்றான், பயங்கர பராக்கிரமசாலி. இந்த சீமை ஒண்ணுமே இல்லை, செத்த நாயோட தலையை திரும்பி போற மாதிரி போடட்டும் போது இல்ல, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார் இத. அது ஒரு வெளிப்பாடு. அது ஏன்னா நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி கர்த்தர் அனுமதிச்சது. நம்ம தானே சொன்னேன் பாருங்க, அது ஒரு நிந்தனை. கர்த்தர் அனுமதிக்கிறார், அது நிமித்தம் எனக்கு ஒரு நன்மை இருக்குது. அதே மாதிரி செங்கல் 2 பிளந்தது. வழி இல்லாத இடத்துலயும் கர்த்தர் வழி உண்டாக்குவார்ன்றது அங்க வெளிப்பாடு நமக்கு.
பிரிக்க முடியாத ஜலத்தை பிரிப்பார் ஆண்டவர்ன்றது அங்க நம்மளுடைய வெளிப்பாடு. இங்க ஒண்ணுமே நாட் அட் ஆல் பாசிபிள், இம்பாசிபிள், முடியவே முடியாத இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார். அவருடைய பிரமாணத்தை அவரை உடைப்பார். யோசுவாக்கு செஞ்சாரு. சூரியனை சந்திரனை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. ஆனா அதையும் நிறுத்திட்டார். காலங்களை நிறுத்தி வச்சிட்டார். யோசுவா வந்து அந்த அமலேக்கியரை மேற்கொள்ளு வர அப்படியே நிறுத்தி வச்சிட்டார். இது எதுக்கு நம்ம சொல்றாருன்னா, நீ ஜெபிக்கும் போது காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவேன்றதா. அப்ப திடப்பொருளை பிரிச்சிடலாம், தண்ணீரை பிரிக்க முடியாது. இந்த பிரமாணத்தை உண்டாக்குனது யாரு? இது சயின்ஸ் கிடையாது, இது ஆண்டவர் உண்டாக்குன பிரமாணம். அதையே கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா பிரேக் பண்ணுவார்ன்றதான். இப்படித்தான் இல்லை, உனக்காக நான் அற்புதம் செய்வேன்றதான் ஆண்டவர் சொல்றார். அதே மாதிரி யோர்தான் ரெண்டா பிரிது, ஒரு குவியலா நிற்கிது. மேட்ல இருந்து பள்ளத்துக்கு தான் தண்ணி போகும். ஆனா பள்ளத்திலிருந்து மேட்டுக்கு தண்ணீரை போக சொல்லி குவியலா நிறுத்தி உலர்ந்த தரையாக்கி யோர்தானை பிரிச்சு வழி உண்டாக்கி கொடுக்கிறார். இவ்வளவு நாள் இத்தனை வருடங்களாகிவிட்டால் குழந்தை பிறக்காது அப்படின்னு அதை உடைப்பார். இத்தனை வயசு வேண்டா வேலை கிடைக்காதுன்னா அதை உடைப்பார். இன்ன படிப்பு படிச்சாதான் இன்ன பதவிக்கு போகலாம்ன்றத உடைப்பார். இவனெல்லாம் கர்த்தர் நம்புறார், தகர்த்து போட்டு அற்புதமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். யோசுவா 14:7 காலைக்கு சொல்றாரு, தனக்கு 40 வயசு இருந்த போது போர் செஞ்சேன்றாரு, அவ்வளவு பலன் இருக்கிறதுன்றாரு. அதே 10-11 வசனங்கள் என்ன சொல்றாருன்னா, இப்ப 85 வயசு, இந்த 85 வயசுலயும் 40 வயசுல இருந்த அதே பலன் எனக்கு இருக்குன்றார். இதான் அற்புதம். அதே போல உங்களை நடத்துவார். அதனால எனக்கு வயசாகி போச்சு அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஒரு நாளும் வயசை பார்க்க கூடாது. உங்களுடைய மைண்டு, உங்களுடைய ஹார்ட் எந்த அளவுக்கு டியூன் ஆயிருக்குது. பைபிள் அதிகமா படிச்சுன்னா உங்களை டியூன் பண்ணிக்கிட்டே இருப்பார், ஷார்ப்பாக்கி வச்சிருப்பார் உங்களை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மறதி ஆச்சு, வயசாச்சு இல்லைங்க, மறதி ஆச்சுங்க. காலையில் அப்படியே சொன்னாரு, இல்ல 45 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே ஸ்ட்ரென்த் எனக்கு இருக்குது. அதை நீங்க நல்லா டீட்டெயிலா படிச்சு பாருங்க. அந்த யோசுவா 14 இந்த 10-11 வசனங்களுக்கு அப்புறம் படிச்சு பாருங்க. அங்க நிறைய பேர் அங்க ஆக்குபை பண்ணிருக்கிறான். அவனை பூரா நான் காலி பண்ணிடுவேன்ற. காலேப் எத்தனை வயசு? காலேப் 85 வயசு. காலேப் சொல்றாரு, அவங்க எல்லாரையும் காலி பண்ணி அதை நான் பிடிச்சிக்குவேன், எனக்கு எபிரோன் அந்த இடத்த எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா மோசே எனக்கு சொல்லியிருக்கிறாருன்ற. யோசுவா பிரிச்சு கொடுக்கிறார். அதே மாதிரி எலியாவை குறிச்சு அநேக நாட்கள் பார்த்திருக்கோம். எலியாவின் விசுவாசத்தை, அவர் காகத்தையோ அப்பத்தையோ இறைச்சியோ பார்க்கல, அதை நம்பி இருக்குல்ல. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இது எல்லாத்தையும் நடப்பிக்கிற கர்த்தரைத்தான் நம்பி இருந்தார். இது வந்து நமக்கு வந்து ஒரு ரெவலேஷன். அது என் வேலை இன்னும் வரவில்லைன்னாரு யோவான் எழுதின சுவிசேஷம் 2 ஆனா உடனே செஞ்சார் அந்த அற்புதத்தை. அது ஒரு ரெவலேஷன். அது நிறைய பேர் அதே பிடிச்சுக்குவாங்க, என் வேலை இன்னும் வரவில்லை, மை டைம் ஹாஸ் நாட் கம். இல்ல, உடனே அந்த அற்புதத்தை செஞ்சார். அதுதான் ரெவலேஷன். அதே மாதிரி 1 ராஜாக்கள் 19:1-8 பாக்குறோம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, என்ன சொன்னாருன்னா, நீ ஜேர்னி பண்ண வேண்டிய வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்படி சொல்லல, உனக்கு நிறைய ஊழியங்கள் இருக்குன்னாரு. அதான் அதுல ரெவலேஷன். நிறைய பேர் என்ன, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் மகனே மகளேன்றுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப நடக்காது, ரொம்ப நாளைக்கு பதில் காரியம் நடக்க நம்ம சோர்ந்து போயிடுவான். இல்ல, அதனாலதான் நான் ஒவ்வொரு தடவை நான் ப்ராஃபஸி சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட கேட்பேன், இது எப்ப சம்பவிக்கும் ஆண்டவரே? இப்ப சம்பவிக்கும் இது இவங்களுக்கு, இப்ப இவங்களுக்கு நடக்கணும் ஆண்டவரே அற்புதம். அப்படிதான் கேட்பேன் நான் ஆண்டவர்கிட்ட. அப்படி நீங்க கேட்கணும். பாத்தீங்கன்னா எரேமியா 12:5 பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம் அது. நீ காலாட்சியோட ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகிக்கு வரும்போது என்ன செய்வாய்? எலியா சோர்ந்து போயிட்டாரு. இந்த இயேசபேலுக்கே சோர்ந்து போயிட்டியே, இப்பவே இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது, அநேக சேலஞ்சஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படி நீ மீட் பண்ண போற? நீ காலாட்குள்ளே ஓடும் போதே உன்னை இழைக்க பண்ணினார்கள் என்றால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவ? நீ வந்து சாதாரண நடந்து போற ஜனங்க ஓடுறாங்க, அவங்களோட ஓடும்போது இவ்வளவு இழைச்சு போற, இவ்வளவு டயர்டாகிற, நீ குதிரைகளோட எப்படி ஓட போற? நீ சமாதானம் உள்ள தேசத்துல அடைக்கலம் தேடுற. நீ சமாதானம் இருக்கும் போதே அப்பா நான் பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறையே, யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது என்ன செய்ய போறேன்னு கேட்கிற.
அநேக சேலஞ்சஸ் இருக்குது. அதுக்கு ரெடியாகுன்னு அர்த்தம். அதுதான் அதுக்கு பலப்படணும். அதே மாதிரி கர்த்தருடைய வேலை. சுனியமியாளின் மகன் அவன் தலைவலிக்குதுன்னு சொன்ன உடனேயே எலிசாபை சுகப்படுத்தி இருந்தாருன்னா அந்த ஜனங்களை சுத்திட்ட ஜனங்களுக்கு ஆண்டவருடைய மகத்துவம் தெரியாம போயிருக்கும். அவன் மரிச்சு போன பிறகு உயிரோடு எழுப்பி மகத்துவத்தை காமிக்கிறார். அதே மாதிரி லாசரு சுகவீனமா இருப்பதை சுகப்படுத்தி இருந்தாருன்னா ஆண்டவருடைய மகத்துவம் வெளிப்பட்டு இருக்காரு. அவன் இறக்க வச்சு அவன் என்ன பண்றாரு? உயிரோட எழுப்புறாரு. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். நம்ம இப்பவே அற்புதம் நடந்தோம்னு நினைப்போம். இன்னைக்கு அற்புதம் நடந்தோம்னு நினைப்போம். மறிச்சு போச்சு அவ்வளவுதான்றத சுத்தி இருக்க ஜனங்களை பார்க்க வைப்பாரு. மோசே போய் பார்வோன்ட்ட கேட்கும்போது என்ன பண்றாரு? உடனே அவன் அனுப்பல. 10 வாதைகளுக்கு அப்புறம் தான் அனுப்புறான் இஸ்ரவேல் ஜனங்களை. ஏன் அப்படின்னா சொல்றாரு ஆண்டவர், எகிப்து ஜனங்களும் பார்க்கணும் ஆண்டவருடைய வல்லமைய, பார்வோனும் பார்க்கணும், இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கணும் ஆண்டவருடைய வல்லமைய. அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஒரு காரியம் நம்ம நடக்கலைன்னா எல்லாரும் பாக்குற மாதிரி பண்ணிடுவார். எல்லாருடைய போக்கஸ் நம்ம மேல வந்துடும். இப்ப அற்புதம் செய்வார். அப்ப எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவருடைய மகிமை. அதுதான் ஆண்டவருடைய மகிமை. அந்த வேலைக்காக தான் காத்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு மனுஷன் ஆண்டவர் எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறார், ஒரு டைம். அப்பதான் எடுத்துக்குவார், அதுக்கு முன்னாடி எடுக்க மாட்டார். மோசே வந்து சொல்றாரு யாத்ரா 32 அதிகாரம் 32, 33 வசனத்துல மோசே என் நாமத்தை உங்களுடைய புஸ்தகத்துல இருந்து திருக்கி போடணும்னு சொல்லி சோர்ந்து போய் கேட்கிறார், விரக்தியோட கேட்கிறார். கர்த்தர் செய்யல. எலியா என்ன பண்றாரு? இயேசபேலுக்கு பயந்து போதும் கர்த்தாவை எடுத்துக்கொள்ளுன்றாரு. 1 ராஜாக்கள் 19:4 ஆண்டவர் எடுத்துக்கொள்ளல. அந்த டைம் தான் எடுத்துக்கிறார். லூக்கா 18 அதிகாரம் 8வது வசனத்திலையும் ஏசாயா 16 அதிகாரம் 5வது வசனமும் முக்கியமானது. சீக்கிரத்தில் நீதி செய்கிற தேவன்றார், துரிதமாய் நீதி செய்கிற தேவன்றார். அது ரொம்ப முக்கியம். சீக்கிரத்துல நீதி செய்வார், துரிதமாய் நீதி செய்கிற தேவன், ராபிட் அண்ட் ஸ்விஃப்ட். அதனால நீ ரொம்ப நாள் ஆகும், இதுக்கு ஒரு டைம் எடுக்குங்க, நீங்களும் அசியம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் நினைச்சாரு இன்னைக்கு இப்ப அற்புதம் செய்வார். காத்திருக்கும் போது நடக்கிறது என்ன? கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அந்த கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிறோம். அப்ப நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு புது பலன் உண்டாகும், தேவ பலன் உண்டாகும். ஏசாயா 40 அதிகாரம் 31 பாக்குறோம் இல்லையா? கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படர்கள், நடந்தாலும் சோர்ந்துவார்கள். அப்படி போல எவ்வளவு என்ன கடினமான காரியம் நடந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை தருவார். எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் நிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். அந்த விசுவாசம், பொறுமை, சகிப்புத்தன்மை எல்லாத்தையும் கொடுப்பாரு நமக்கு. நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு 1 அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள் அநேக முறை பார்த்து விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும், பொறுமை பூர்ணத்தை உண்டாக்கும், பூர்ணமான மனுஷனாக்குவார் நம்மளை. அதே மாதிரி 1 பேதுரு 1:7 நம்மளோட அழிந்து போகிற பெண் அப்படின்னாலே சோதிக்கப்படும், அதை பார்க்க வெளியேறப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் சோதித்து அறிவேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தங்கத்தை எப்படி அதை உருக்கி பார்ப்பாங்க, நல்ல தங்கம், நம்ம விசுவாசத்தை சோதிச்சு பார்ப்பேன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த லெவலுக்கு நம்ம நல்ல விசுவாசத்தை ஸ்ட்ராங் ஆகி இன்னும் விசுவாசத்துக்குள்ள மேல கொண்டு போவார். காத்திருக்கும் போது தீர்க்க தரிசனம், தரிசனம், சொப்பனம் இவைகளின் பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பை போல அந்த தரிசனம் நம்மளை தூக்கி நிறுத்தும். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, யோசேப்புக்கு அந்த சொப்பனம் மட்டும் வரலைன்னா அவர் வாழ்க்கை முழுவதும் சோர்ந்துதான் போயிருப்பாரு. அரண்மனைக்கு போயிருப்பாரு, ஆனா சோர்ந்து போயிருப்பாரு. ஆனா அந்த சொப்பனம் நிறைவேறும், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக அது நடக்கும்ன்ற நிச்சயத்தோடு இருந்தார். அது மாதிரி பைபிள்ல ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு வெளிப்பாடு எதுன்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 10 அதிகாரம் 9வது வசனம். அநேக நேரங்களை நான் சொல்லியிருக்கிறேன். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல ராஜாவை அபிஷேகம் பண்றாரு, அவன் போலான்னு திரும்புறான், அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தாரு, அவன் வேறு மனுஷன் ஆயிட்டான். அது வரைக்கும் சவுல் நினைச்ச நினைவுகள், அவனுடைய பிளான் பண்றது, அவன் யூகிக்கிறது, யோசிக்கிறது, அவன் உணர்றது, அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையுமே ஆண்டவர் ஒரு செகண்ட்ல கண்ணிமிக்க நேரத்துல மாத்திட்டார். அது சாமுவேலுக்கும் தெரியாது, சவுலுக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செஞ்சார். அப்ப அதே போல இது நமக்கு என்னன்னா, நாம யாருக்காவது ஜெபிக்கும் போது அந்த அற்புதத்தை செய்வார். இந்த மனுஷனுடைய இருதயத்தை மாற்றி போடும் ஐயா, நினைவுகளை மாற்றி போடும் அப்படின்னு ஜெபிச்சீங்கன்னா அந்த செகண்டே மாத்திடுவார். கண்ணிமைக்கும் நேரத்துல ஸ்பிளிட் ஆஃப் அ செகண்ட் மாத்திடுவார் ஆண்டவரால முடியும். அதே மாதிரி அகித்தோப்பலின் ஆலோசனை, தாவீது ஜெபிக்கிறாரு, என்ன பண்றாரு? 2 சாமுவேல் 16 அதிகாரம் 23வது வசனத்துல இருக்குது. அகித்தோப்பல் ஆலோசனை சொன்னான்னா அது
தேவனே பேசுவது போல இருக்குமா தாவீதுக்கும் அப்சலோமுக்கும். ஆனா அதே தாவீது 2 சாமுவேல் 15 31 34 2 வசனங்களையும் அவனுடைய ஆலோசனை அதமாக்கி போடும் ஐயா அப்படின்னு சொல்றார், ஜெபிக்கிறார். சின்ன ஜெபம் தான். 2 சாமுவேல் 17 14 பாத்தீங்கன்னா அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனை கர்த்தர் பைத்தியமாக்கி போட்டார். அதே போல நடக்கும். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரே அவங்க திட்டம் போடுறாங்க இந்த காரியத்தை, அந்த ஆலோசனை அர்த்தமாக்கி போடும், அந்த யோசனைய அர்த்தமாக்கி போடும், அந்த எண்ணத்தை அர்த்தமாக்கி போடும், பைத்தியமாக்கி போடும், அப்படியே நடக்கும். அதே மாதிரி வாட் காட் செட், ஆண்டவர் என்ன சொன்னார்ன்றதான் வேத புஸ்தகம், இந்த வேதத்தில் உள்ள காரியம். இப்பொழுது என்ன கர்த்தர் சொல்லுகிறார்ன்றத பரிசுத்த ஆவியானவர் நம்மள்ட்ட பேசணும். வேதத்தின் அடிப்படையில வேதத்தை எடுத்து நம்மகிட்ட பேசணும். அதான் ரேமா. இது ரிட்டன் லோகோஸ், இது எழுதப்பட்ட வார்த்தை. இது பேசுகின்ற வார்த்தையாக மாறணும்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட எடுத்து பேசணும். அதான் ரேமா. ஸ்போக்கன் லோகோஸ்ன்றதான் ரேமான்றது கிரீக்ல. அப்ப நமக்கு பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் அடிப்படையில பேசணும். இது ரேமாவாக மாறணும். இது எல்லாமே கர்த்தர் என்ன சொன்னார்னு சொல்லணும். நீ ஒவ்வொரு வசனமும் இந்த வசனம் இதுதான். ஆனா இப்ப ஆவியானவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு, உங்க எதிரில நிக்கிறவங்களுக்கு, ஏன் இந்த சுனாமி வருது, ஏன் இந்த சுனாமி அனுமதிச்சார், ஏன் இந்த சுனாமியில சின்ன பிள்ளைங்க இறந்து போனாங்க, இடதுகைக்கு வலதுக்கு வித்தியாசம் தெரியாத இந்த சின்ன பிள்ளைகள்லாம் ஏன் செத்து போனோம், நல்லது கெட்டது செய்யாத பிள்ளைகள்லாம், அப்படின்றதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னா ஆண்டவர்கிட்ட பேசணும். பைபிள் வச்சுதான் பேசுவார், பைபிள்ல இருக்காது. அதே மாதிரி வைராக்கியம், ஜீல் பினகாசுக்குள்ள இருந்துச்சு. கர்த்தர் மேல அப்படி ஒரு வைராக்கியம். எலியா, எலிசா, யோவான் ஸ்நானகன், பவுல், இவங்களுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியத்தை நான் த்ரூ பைபிள் இவங்களுக்குள்ள பார்த்தேன். பெரிய வைராக்கியம் உள்ள, கர்த்தர் மேல அவ்வளவு வைராக்கியம் உள்ள தேவ மனிதர்கள். அடுத்தது விதைப்பும் அறுப்பும், சோயிங் அண்ட் ரீப்பிங். கர்த்தர் இப்படிதான் ஆசீர்வதிக்க முடியும். நம்ம விதைக்காம நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. எந்த காரியம்னாலும் சரி நம்ம விதைச்சாதான் அறுக்க முடியும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இந்த ரெவலேஷன், இந்த வெளிப்பாடு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். இதான் நடத்துது தேவ நடத்த, இதன்படிதான் நடத்துவார். தாய் நல்லா ஜபிக்கலாம், தாய் நல்லா வேதத்தை தியானிக்கலாம். பிள்ளை அந்த அளவுக்கு இல்லைன்னா பிள்ளை ஆசிரிக்க மாட்டார், பிள்ளை தூக்கி போக மாட்டார். அந்த பிள்ளைய தான் கையில கொண்டாடுவார். பக்கம் இழுக்கிற வரைக்கும் தாய்க்கு வந்து இப்ப ஆசிரியச்சிடணும், பிள்ளைய வயத்திறனும்ட்டு நிச்சயமா தாயின் ஜபம் வந்து அவரை உருக்கி எடுக்கும். மனதுருக்கம் உள்ள தேவன். ஆனா அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைப்பார். நீ நல்லா சம்பாரிச்சிட்டேன், அது போதும் உனக்கு, பிள்ளைகளுக்கு இது வச்சுட்டு போறேன் விட மாட்டாரு. அந்த பிள்ளை அதுக்கு மேல உயர்த்தணும்ன்றது ஆண்டோட சித்தமா இருக்கும். வேதம் தான் பிரதானம், எப்பயுமே அதை வச்சிருக்கணும். என்ன நீங்க சுவிசேஷங்கள் சொல்லலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், அப்போ சொல்ல ஊழியம் சொல்லலாம், செய்யலாம், போதக ஊழியம் செய்யலாம், என்ன செஞ்சாலும் சரி, மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், ஜெபிக்கலாம், பாடல் ஆராதனை நடத்தலாம், துதிக்கலாம், எது பண்ணாலும் வேதம் பிரமாணமா இருக்கணும். பைபிள் இல்லாம, வித்தவுட் பைபிள் யூ ஷுட் நாட் டூ எனிதிங் ஆன் யுவர் ஓன். சுயமாக நீங்களாக எதையும் செய்யக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது, உங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் அந்த நியாயத்தை சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட பேசும்போது, ஆண்டவரே இப்படித்தானே நடந்திருக்கு, இப்படித்தானே செஞ்சீங்க, இப்படித்தானே பைபிளை வச்சுதான் நீங்க பேசணும். அதைத்தான் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து சரியான வெளிப்பாடு இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவினா என்ன, ஆத்மானா என்ன, சரீரம்னா என்ன, இந்த வெளிப்பாடு இருந்தால்தான் ஆண்டவரோட நீங்க பேச முடியும், ஆண்டவர் உங்களோட பேச முடியும். நீங்க ஆண்டவர்கிட்ட பேசலாம், ஆனா ஆண்டவர் நீங்க பேசுறத கேட்கணும்னா ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்த சரியான வெளிப்பாடு வேணும். அது இல்லைன்னா சரியான கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைக்காது. நிறைய ப்ராஃபட்ஸ், நான் ஆண்டவருடைய நாம மைம்பட சொல்றேன், 90 ப்ராஃபட்ஸ் கேட்டிருக்கிறேன். ஹவு காட் ஸ்பீக்ஸ் டு யூ, ஹவு யூ ஹியர் காட்ஸ் வாய்ஸ், எப்படி ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, எப்படி ஆண்டோட சத்தத்தை கேட்கறீங்க போது சொல்ல முடியல அவங்களால. எனக்கு உணர்த்துறாரு, ஆவியில ஒரு வெளிப்பாடு, வெளிச்சம் ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாருன்னுவாங்க. என் மனத்திரையில் அப்படியே வரும்வாங்க. இல்ல, மனது எப்படி பேசும், மனசாட்சி எப்படி பேசும், உள் உணர்வு எப்படி பேசும், அந்த உள் உணர்வை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எப்படி பேசுவார், இந்த ஆவிக்கும் ஆத்துமாக்குள்ள கனெக்ஷன் என்ன, அதெல்லாம் நீங்க தெரியணும். தெரிஞ்சாதான் நீங்க ஒரு ப்ராஃபட்டா நிக்க முடியும்.